வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் சினிமால ஒரு தனி உலகத்தையே உருவாக்குன ஒரு ஜானர் பத்தி. பக்தி, கிராமத்து திருவிழா, அப்புறம் கொஞ்சம் அமானுஷ்ய சக்திகள், இது எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்ச ஒரு ஸ்பெஷல் ஜானர். அதுதான் அம்மன் படங்கள். வாங்க, அந்த ரொம்பவே சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். யோசிச்சு பாருங்களே, ஒரு கிராமத்து அம்மனுக்காக மட்டுமே ஒரு முழு சினிமா ஜானரே இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, ஆமாம், அப்படி ஒண்ணு இருக்கு. ஒரு முழு திரைப்பட வகையுமே ஒரு கிராமத்து தேவதைக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. வாங்க, அது எப்படி சாத்தியமாச்சுன்னு கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். முதல்ல அம்மன் படம்னா அப்படின்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது 1970கள்ல தமிழ் சினிமாவுல உருவான ஒரு ரொம்பவே யுனிக்கான ஜானர். இதோட முழு சென்டரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராமங்களை காக்கிற அம்மன் தெய்வங்கள் தான். அவங்களோட சக்தி, அவங்க பக்தர்களை எப்படி கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறாங்க, இது அந்த கதைகளோட அடிநாதமாவே இருக்கும். சரி, இந்த தெய்வங்களின் சினிமான்னு சொல்றோமே, இதோட அடையாளங்கள் எல்லாம் என்ன? ஒரு அம்மன் படத்தை பார்த்த உடனே இது மத்த படத்துல இருந்து எப்படி தனிச்சு நிக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு அம்மன் படத்துக்குன்னு சில ஸ்பெஷல் அடையாளங்கள் இருக்கு. முதல்ல அதோட விஷுவல் ஸ்டைல். நம்ம வீட்ல மாட்டி வச்சிருக்க கேலண்டர் சாமி படங்கள் மாதிரி ரொம்ப பிரகாசமா, கலர்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, கதை நடக்கிற இடம். நிஜமான கிராமத்து திருவிழாக்கள் உண்மையான கோயில்கள்ல தான் ஷூட் பண்ணுவாங்க. இதனால படத்துக்கு ஒரு நேச்சுரல் ஃபீல் கிடைக்கும். இது கூடவே பக்தி கதைகளோட அந்த காலத்து டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ் சேரும்போது அது பார்க்கறவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. இதனால தாங்க குறிப்பா கிராமப்புற பெண்கள் மத்தியில இந்த படங்கள் பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த படங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, அதோட கதை சொல்ற விதம். எல்லா அம்மன் படத்திலையும் பொதுவா ஒரு 3 லேயர்ல கதை போகும். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 லேயரையும் பாருங்களேன். முதல்ல நிஜமான கிராமத்து திருவிழா, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அப்படியே காட்டுவாங்க. ரெண்டாவதா கெட்ட சக்தியான அசுரனை அம்மன் அழிக்கிற புராண கதை. மூணாவதா ரொம்ப எமோஷனலா கஷ்டப்படுற ஒரு பெண் பக்தைய அம்மனே நேர்ல எப்படி காப்பாத்துறாங்கங்கிறது கதை. இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் அம்மன் படம் கிடைக்குது. சரி, இப்ப அடுத்து நாம இந்த படங்களோட மொழிய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதாவது ஸ்கிரீன்ல நம்ம பார்க்குற சில சடங்குகள், சில கதாபாத்திரங்கள், அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன, அதை எப்படி டீகோட் பண்றதுன்னு பார்க்கலாம். அம்மன் படங்கள்ல நீங்க கண்டிப்பா பார்த்திருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான காட்சி இது. அங்க பிரதட்சணம். அதாவது பக்தர்கள் கோயில் பிரகாரத்தை அவங்க உடம்பாலேயே உருண்டு வலம் வருவாங்க. இது வெறும் ஒரு சடங்கு கிடையாது. அவங்களோட அசைக்க முடியாத பக்தியையும் ஆழமான நம்பிக்கையையும் திரையில காட்டுற ஒரு சக்தி வாய்ந்த சிம்பல். அடுத்து நாம பார்க்கறது மாவிளக்கு. அரிசி மாவால செஞ்ச இந்த விளக்க உடம்பு சரியில்லாதவங்க நோய் தீரணும்னு வேண்டிக்கிட்டு உடம்பு மேல, குறிப்பா வயிறு மேல வச்சு வழிபடுவாங்க. இது ஒரு வேண்டுதல் மட்டும் இல்ல, அம்மன் கண்டிப்பா நம்மள குணப்படுத்துவாங்கங்கிற ஆழமான நம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடு. அம்மன் படங்களோட ஹைலைட்டே இந்த காட்சிதான்னு சொல்லலாம். அக்கினி சட்டி. ஒரு மண் பானையில நெருப்பை ஏந்திக்கிட்டு அதை தலையில வச்சோ இல்ல கையில பிடிச்சோ பக்தர்கள், குறிப்பா பெண்கள் ஆடிக்கிட்டே ஊர்வலமா வருவாங்க. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது செம பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த காட்சி. இங்க தான் இந்த ஜானரோட ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் நம்ம அம்மன் எக்தம் பாரம்பரியமா பட்டு புடவை, கிரீடம், திரிசூலம்னு இருப்பாங்க. ஆனா அவங்கள எதிர்க்கிற வில்லன், அதாவது அசுரன், ரொம்ப மாடர்னா இருப்பான். டிசைனர் ட்ரெஸ், புது டெக்னாலஜி, அப்பப்போ 2 இங்கிலீஷ் வார்த்தைன்னு அசுத்துவான். இதுல மறைஞ்சிருக்கிற மெசேஜ் என்னன்னா, பாரம்பரியம்ங்கிறது தெய்வீக சக்தி, ஆனா இந்த நவீனம்ங்கிறது தீய சக்தியோட அடையாளம்னு காட்டுறாங்க. சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, இப்போ இந்த அம்மன் படங்கள்ங்கிற ஜானரை நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோடையும் சினிமா வரலாற்றோடையும் கொஞ்சம் இணைச்சு பார்க்கலாம். இந்த அம்மன் படங்களோட ஆணி வேற புரிஞ்சிக்க நம்ம டைம்ல கொஞ்சம் பின்னாடி போகணும். இது தமிழ் சினிமாவோட கிராமிய கதை சொல்ற பாரம்பரியத்தோட ஒரு நீட்சிதான். 60கள் 70கள்ல விவசாயி மாதிரி படங்கள் கிராம வாழ்க்கைய காட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 70கள்ல அம்மன் படங்கள் அதே கிராமத்து வாழ்க்கைய பக்தி வழியில கொண்டு போச்சு. இதுக்கு பிறகுதான் பாரதி ராஜா மாதிரி இயக்குனர்கள் கிராமங்களை இன்னும் பச்சையான யதார்த்தத்தோட காட்டி தமிழ் சினிமால ஒரு புதிய அத்தியாயத்தையே ஆரம்பிச்சாங்க. இந்த முழு ஜானரோட அஸ்திவாரமே கிராம தேவதை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க. அதுதான் அம்மன். அந்த ஊரே அவளால தான் உருவாச்சு. அந்த ஊர் மக்களை அவ தான் காப்பாத்துறா அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதுதான் இந்த படங்களோட உயிரே. இங்க சொல்ற மாதிரி அந்த தெய்வம் வெறும் கடவுள் இல்ல, அந்த கிராமத்தோட தாய். கிராமம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவ அங்க இருந்தா, அவ மூலியமா தான் அந்த ஊரே உருவாச்சுன்னு மக்கள் நம்புறாங்க. இதனாலதான் இந்த படங்கள் அங்கிருக்கிற பார்வையாளர்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா போச்சு. சரி, இப்போ நாம
இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க அம்மன் படங்களோட மையத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு முரண்பாட்டை பத்தி பேச போறோம். இந்த முரண்பாட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் அம்மன் தெய்வம், அவங்க தான் எல்லாம். அவங்க சக்திக்கு எல்லையே கிடையாது. வெல்ல முடியாதவங்க, பயங்கர கோபம் வீரம்னு ஒரு பெண்ணோட உச்சபட்ச சக்தியோட வடிவமா கொண்டாடப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே படத்துல வர சாதாரண மனுஷ பெண் கதாபாத்திரம் எப்படி இருக்கு? பெரும்பாலும் ரொம்ப பலவீனமான, யாராவது வந்து காப்பாத்தணும்னு காத்திருக்கிற ஒரு கேரக்டரா தான் சித்தரிக்கப்படுறாங்க. அப்போ நாம இந்த முக்கியமான கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். ஒரு திரைப்படம் ஒரு பக்கம் தெய்வீக பெண்ண சக்தியோட உச்சமா கொண்டாடுது, ஆனா அதே சமயம் நிஜ உலக பெண்களை பலவீனமான ஸ்டீரியோடைப்குள்ள அடைக்குது. இப்படி இருக்கும்போது அந்த படம் உண்மையிலேயே அதோட பெண் பார்வையாளர்களுக்கு ஒருவித அதிகாரத்தை கொடுக்குதா, இல்ல பழைய சிந்தனைகளை இன்னும் வலுப்படுத்துதா? இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?